நீ எனக்கு நண்பனாக இருந்தே ஆக வேண்டும், இல்லையே நான் உனக்கு பரம எதிரிதான். இவ்வாறு எங்களுக்கு யாரையும் பார்த்து கூற முடியாது. ஆனால் உலக வல்லரசு நாடான அமெரிக்கா தன்னுடைய மற்ற உலக நாடுகளை பார்த்து இவ்வாறு தான் கூறிக்கொண்டு திரிகின்றது. அந்த ஒரு அராஜகத்தினதும் அடாவடித்தனத்தினதும் வெளிப்பாடு தான் இந்த வருட தொடக்கத்திலேயே 2026 ஆரம்பத்திலேயே ஜனவரி 3 வெனிசுலாவின் மீது தொடுத்த அந்த ஒரு யுத்தம். வெனிசுலா அதிபர் மற்றும் அதிபரது மனைவி கைது செய்யப்பட்டது. இதற்கான காரணம் என்ன, வரலாறு என்ன சொல்கின்றது, எத்தனை வருட காலமாக இந்த ஒரு பகை இந்த இரு நாடுகளுக்குள்ளும் மூண்டிருக்கின்றது, உண்மையில் இதற்கான பின்னணி என்ன என்பதை பற்றி சுருக்கமாக பேசுவோம். இது உங்கள் சந்திரன் ரிவ்யூஸ். வளமையாக கூறுவதுதான், என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் தயவு செய்து என்னை சப்ஸ்கிரைப் செய்து சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் செய்து பார்க்கின்ற நண்பர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ஓகே, வருடத்தின் தொடக்கம் 2026 ஆரம்பம் ஜனவரி 3 சர்வதேச ஊடகங்கள் அதிகமாக பேசிய விடயம் தான் இந்த யுஎஸ் வெனிசுலா பிரச்சனை தொடர்பானது. என்னென்று சொன்னால், ஜனவரி 3 அதிகாலை 2 மணிக்கு தாக்குதலை தொடுக்கின்றது அமெரிக்கா வெனிசுலாவிற்கு. 9 மணியாகும் பொழுது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வெளிப்படையாக தனது ட்விட்டர் தளத்திலே குறிப்பிடுகின்றார், அமெரிக்கா அதாவது வெனிசுலா அதிபரை நாங்கள் ராணுவ கட்டுப்பாட்டுக்குள் எடுத்து விட்டோம் என. சில மணி நேரங்கள் நீடித்தாலும் கூட இந்த ஒரு போர் பதட்டமானது வெளிக்கொணரும் தாக்கமானது அதிகமாக இருக்கின்றது. ஏனெனில் வடகொரிய அதிபர் கூடியிருக்கின்றார், அமெரிக்கா அடங்காவிட்டால் கண்டிப்பாக 3ஆம் உலக போரை அமெரிக்கா சந்திக்க வேண்டியதாக இருக்கும் என்ற ரீதியில் தன்னுடைய கருத்தை தெரிவித்திருந்தார். வெனிசுலாக்கு ஆதரவாக உலகத்தில் அத்தனை நாடுகளும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருந்தன. உண்மையில் இந்த வெனிசுலாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் நடக்கின்ற யுத்தம் என்ன, உண்மையில் யுத்தம் ஒன்று ஆயுத ரீதியாக நடந்தது இதுதான் முதல் முறை. பட் ஒரு 25 வருட காலமாக இந்த இரண்டு நாடுகளுக்கும் ஒரு கோல்டு வார், ஒரு பனிப்போர் நடந்து கொண்டு இருக்கின்றது. அதற்கான மிக முக்கிய காரணமாக வெனிசுலாவில் இருக்கின்ற எண்ணெய் வளம். ஏனென்று சொன்னால், உலகத்திலேயே அதிக எண்ணெய் வளத்தை கொண்ட நாடு இந்த வெனிசுலா. உங்களுக்கு தெரியும், எங்கே எண்ணெய் வளம் இருக்கின்றதோ அந்த நாட்டை தன்னுடைய நண்பனாக அமெரிக்கா எப்பவுமே பாவிப்பதும் முயற்சிப்பதும் வளமையாக வரலாற்றில் நடந்து வருவது. தனக்கு நண்பனாக இணங்கி போகாவிட்டால் அந்த நாடை அமெரிக்கா எதிர்ப்பது என்பது இந்த உலகம் இதுவரை சர்வசாதாரணமாக பார்த்து கொண்டு வருகின்ற ஒரு விடயமாக தற்பொழுது மாறி போயிருக்கின்றது. அதாவது, ஸ்பெயின் ஆதிக்கத்திலிருந்து 1811 ஆண்டு தான் இந்த வெனிசுலா நாட்டிற்கு சுதந்திரம் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் 1821 தான் சுதந்திரம் கிடைக்கின்றது உத்தியோகபூர்வமாக, அதிகாரப்பூர்வமாக. தென் அமெரிக்க நாடான இந்த வெனிசுலா தன்னுடைய அண்டை நாடுகளாக பிரேசில், கொலம்பியா, கயானா போன்ற நாடுகளை கொண்டிருக்கின்றது. சோ இங்கே இந்த 20ஆம் நூற்றாண்டின் ஆரம்பமானது அமெரிக்காவிற்கும் இந்த வெனிசுலாவிற்கும் இடையில் இருந்த அந்த உறவானது உண்மையிலே ஏனைய உலக நாடுகள் பொறாமைப்படும் அளவுக்கு இருந்தது. முற்றும் முழுதாக அமெரிக்கா இந்த வெனிசுலாவை, இந்த எண்ணெய் வளத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் தான் வைத்திருந்தது. அமெரிக்க நிறுவனங்கள் தான் இந்த வெனிசுலாவிலே தங்களுடைய எண்ணெய் செயற்பாட்டிற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு கொண்டிருந்தார்கள். உண்மையில் 20ஆம் நூற்றாண்டின் ஆரம்பம் என்பது, அதாவது சரியாக கூற போனால் 1958 இருந்து 1998 வரை இந்த இரண்டு நாடுகளுக்கும் இடையிலே இருந்த உறவானது மிக மிக உச்சம் தொட்ட ஒரு உறவாக இருந்தது. முக்கியமாக 1959ஆம் ஆண்டு அமெரிக்காவின் இன்னும் ஒரு எதிரியான கியூபா நாட்டினை இந்த வெனிசுலாவை எதிர்க்கின்றது அமெரிக்காவோடு சேர்ந்து. அமெரிக்கா கூறுகின்றது, அதாவது தென் அமெரிக்காவிலேயே தன்னுடைய மிக மிக நட்பு நாடானது இந்த வெனிசுலா என்று தான் அமெரிக்கா அப்பொழுது வெனிசுலாவை வர்ணிக்கின்றது. இந்த கால பகுதியிலே வெனிசுலாவில் ஜனநாயக ஆட்சி முறை தான் நடக்கின்றது. 1999 ஆட்சிக்கு வருகின்ற ஹூகோ சாவேஸ், இவர் ஜனாதிபதியாக வந்த பிறகுதான் இந்த நிலைமை தலைகீழாக மாறுகின்றது. இவர் இந்த ஜனநாயகம் என்ற கோட்பாட்டிலிருந்து சோசியலிச கோட்பாட்டிற்கு அல்லது கம்யூனிச கோட்பாட்டிற்கு நாட்டின் அரசியலை வழிநடத்துகின்றார். அந்த வழிநடத்தப்படும் பொழுது வெனிசுலாவின் எண்ணெய் வளம் வெனிசுலா மக்களுக்கு தான் என்ற ஒரு முதன்மையான ஒரு கோரிக்கையை, தன்னுடைய கூக்குரலை இவர் முன்வைக்கின்றார். அந்த ஒரு குரலின் நிமித்தமாக அமெரிக்காவில் பணியாற்றி கொண்டிருந்த வெனிசுலா நிறுவனங்களுக்கு ஆன சலுகைகள் குறைக்கப்படுகின்றன. குறைக்கப்பட்ட அந்த ஒரு பீரியடில் இருந்து தான், அதாவது 99 இருந்து தான்
இந்த இரு நாடுகளுக்கும் இடையே உறவு கொஞ்சம் முறிந்து போகின்றது, உறவில் முறிவு ஏற்படுகின்றது. இது இன்னும் அதிகமாக ஏற்படுவதற்கான காரணம் என்னவென்று சொன்னால் 2002 ஒரு ஆட்சி கவிழ்ப்பு முன்னெடுக்கப்படுகின்றது இந்த வெனிசுலா நாட்டிலே. இதற்கு அமெரிக்கா தான் காரணம் என வெனிசுலா அதிபர் ஹுகோ சாவஸ் கூறும் பொழுது அமெரிக்கா அதனை வெளிப்படையாக மறுக்கின்றது. நாங்கள் அவ்வாறு செய்யவில்லை என. ஆனால் உங்களுக்கு தெரியும், வரலாற்றில் அமெரிக்கா இது போன்ற எத்தனையோ அந்த தந்திரபாயங்களை கையாண்டு இருக்கின்றது. அதனால் ஒருவேளை 2002 முன்னெடுக்கப்பட்ட இந்த ஆட்சி கவிழ்ப்பானது ஒருவேளை அமெரிக்காவின் முயற்சியாக இருக்கலாம். இருந்தாலும் ஆட்சி கவிழ்க்கப்படவில்லை. 2013 அதிபர் ஹூகோ சாவஸ் இறந்துவிட 2013 தற்பொழுது அமெரிக்காவால் கைது செய்யப்பட்ட தற்போதைய வெனிசுலா ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோ தெரிவு செய்யப்படுகின்றார். இந்த நிக்கோலஸ் மதுரோவின் வாழ்க்கை எப்படி என்று சொன்னால், சாதாரண ஒரு பஸ் கண்டக்டராக டிரைவராக இருந்து தொழிற்சங்க தலைவராக மாறி அரசியலுக்குள் ஈடுபட்டு பின்னர் துணை அதிபராக மாறி ஹூகோ சாவஸின் மதிப்பை பெற்று அவருடைய மரணத்தின் பின்னர் 2013 ஜனாதிபதியாக மாறியவர். இவருடைய பதவிக்கு பின்னர் இன்னுமே இந்த அமெரிக்க வெனிசுலா உறவானது இன்னும் பகையாகவே நீடிக்கின்றது. அமெரிக்கா கடுமையான பொருளாதார தடைகளை விதிக்கின்றது. இதன் மூலமாக வெனிசுலாவில் இருந்து ஏனைய நாடுகளுக்கு பரிவர்த்தனை செய்யப்படுகின்ற எண்ணெய் மாற்றங்களோ எதுவாக இருந்தாலும் அமெரிக்க கடல் எல்லையினூடாக செல்வது முற்றுமுழுதாக தடுக்கப்படுகின்றது. அந்த கப்பல்களை அழித்தொழிக்கின்றது அமெரிக்கா. வெனிசுலா நாட்டின் பொருளாதாரத்தின் மிக முக்கிய வகிப்பாகமான இந்த ஒரு எண்ணெய் வளத்தினை உலக நாடுகளுக்கு பகிர்ந்தளிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இந்த நாட்டினுடைய பொருளாதாரம் தள்ளப்பட்டிருக்கின்றது. இதற்கு காரணமாக, அதாவது இந்த வெனிசுலா கப்பல்கள் ஏனைய நாடுகளுக்கு அமெரிக்க கடல் எல்லையை தாண்டி போக முடியாது என்ற ஒரு சூழ்நிலையை அமெரிக்கா உருவாக்கி இருப்பதற்கான காரணமும் அதற்கு கூறுகின்ற காரணமும் என்னவென்று சொன்னால், வெனிசுலா போதைப் பொருட்களை கடத்துவதில், அதாவது விநியோகிப்பதில் மிக முக்கிய வகிப்பாகத்தினை செலுத்துகின்றது. சர்வதேச ரீதியாக கொக்கைன் இங்கே தான் இறக்குமதி செய்யப்பட்டு அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகளுக்கு விநியோகிக்கின்றது. அதுவும் அல்லாமல் இந்த வெனிசுலா நாடானது தீவிரவாதத்தினை ஆதரிக்கின்றது என்று பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து தான் வெனிசுலா மீது தாக்குதலை மேற்கொண்டு தற்பொழுது அந்த வெனிசுலா அதிபரையும் அவரது மனைவியையும் அமெரிக்கா இராணுவ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருக்கின்றது. இனி உலக நாடுகள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்டிருக்கின்றன. இந்த நிலை எங்கு செல்லும், எவ்வாறு முடியும் என்பது தெரியாது. அதாவது வெனிசுலாவில் தற்பொழுது பதவிக்கு வந்த துணை ஜனாதிபதியும் கூட அமெரிக்காவினை எதிர்க்கின்ற ஒரு நோக்கோடு தான் இருக்கின்றார். பார்க்கலாம் உலக அரசியல் எவ்வாறு செல்கின்றது என்பதை. அதாவது எண்ணெய் வளம் எங்கெங்கு இருக்கின்றதோ அங்கங்கே இந்த அமெரிக்கா தன்னுடைய தலையீட்டின் மூலமாக பிரச்சனையை செய்து கொண்டுதான் இருக்கின்றது. உங்கள் கருத்துக்களையும் இதனோடு பதிவிடுங்கள். சந்திக்கின்ற இன்னொரு பதிவில் அதுவரை விடைபெறும் நான் என்றும் உங்களில் ஒருவன் சந்திரன். நன்றி.